ஓகே, இப்போ நம்ம நேற்று லேல இருந்து கிளம்பி இந்த கேம்ப்ஸுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம மூஞ்சிலாம் எரிஞ்சு ஒரு வந்தோம்ல, அந்த பீக்கு போகலான்னு சொல்லி நான் இப்போ கிளம்பி வந்தேன். இப்போ என்ன கதை அப்படின்னா, அங்கேருந்து வந்து இங்கேருந்து ஒரு 80-85 கிலோமீட்டர் இங்கே உள்ள ஒரு தாபா, நான் ஏற்கனவே தங்கியிருப்பேன், காமிச்சிருப்பேன். அந்த தாபாவில் வந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டேன். இப்போ என்ன கதை அப்படின்னா, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் இது லடாக்ல இப்போ கிட்டத்தட்ட நான் 2 மாசத்துக்கிட்ட இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், ஆனா இவ்வளோ ஒரு நல்ல மழையை நான் பார்த்ததே கிடையாது. நல்ல மழையான அந்த மலைகள் இருக்கும், பட் மேல இருந்து விழுகிற மழை நம்ம பார்த்ததே கிடையாது. உண்மையிலே பயங்கர மோசமா மழை பெய்யுது. இப்படிலாம் நம்ம அங்க மேல இருக்கும்போது தங்கி இருக்கும்போது பெஞ்சுன்னா கன்ஃபார்ம் சம்பவம் தான். இத்தனைக்கு நம்ம ரொம்ப தூரம்லாம் தள்ளி இல்லை, அதாவது ஹிமாச்சல் பக்கத்துல எல்லாம் இல்லை. ஹிமாச்சல் போறதுக்கு இன்னும் நம்ம கிட்டத்தட்ட மேக்சிமம் 200 கிலோமீட்டர் தள்ளி போனோம். ஓ மை காட், நாளைக்கு என்ன கதையாக போகுதுன்னு தெரியல. அப்போ நிறைய மழை பெய்யல, மழை கொஞ்சம் பெய்யுது. பட் நாங்கள் மேபி 4 மணிக்கு முன்னாடி இருந்து இன்ன வரைக்கும் கண்டினியூஸாக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது நம்ம ஐயா வழக்கம் போல இங்கே இருக்கிற லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க. ஓகே, சாப்பிட்டு போயிட்டு காலையில் என்ன கதை பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது பூரா தண்ணி கிடக்கு கொய்யால. நம்ம டென்ட் அங்கே லைட் எரியுது, பரவாயில்ல. இனி போய் நம்ம டென்ட்டுக்குள்ள தூங்க வேண்டியதான். 2 படம் பார்த்தேன். என்ன படம் பார்த்தேன்? மகாராஜா படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு 72 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸில் ரொம்ப டவுன்லோட் பண்ணிட்டு வந்தேன். அவன் பேர் மறந்து போச்சே, கெவின் அவன் படம். ராக்கோட ஃப்ரெண்டு ஒரு குட்டை பையன் இருப்பான்ல, சுமாஞ்சில் நடிச்சிருப்பான்ல, என் படம் பேர் மறந்து போச்சு எனக்கு. கெவின் தானே? ஓகே, இனி தூங்க வேண்டியதான். குட் நைட். இதுதான் நம்மளோட டென்ட்டு.